உங்கள் வீட்டு பூஜை அறையில் தெரியாமல் கூட இந்த 5 பொருட்களை மட்டும் வைத்து விடாதீர்கள். இதனால் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்ய மாட்டார் மற்றும் வறுமை நிலைத்திருக்கும். உடைந்த சாமி சிலைகள் மற்றும் படங்கள். உடைந்த நிலையில் உள்ள சிலைகளையோ அல்லது சாமி படங்களையோ வீட்டில் வைத்திருக்கக்கூடாது. இவை எதிர்மறை சக்தியை, நெகட்டிவ் எனர்ஜியை உண்டாக்கும். அத்தகைய சிலைகளை ஒரு துணியில் மூடி ஆற்றில் விட்டுவிடுவது சிறந்தது. பழைய குங்குமம் மற்றும் விபூதி. மிகவும் பழைய, பூச்சி பிடித்த குங்குமம், விபூதி அல்லது சந்தனம் போன்றவற்றை வைத்திருக்கக்கூடாது. தூய்மையில்லாத இந்த பொருட்களால் எந்த பலனும் கிடைக்காது. துருப்பிடித்த பாத்திரங்கள். துருப்பிடித்த அல்லது அழுக்கு நிறைந்த பழைய பூஜை பாத்திரங்களை உடனடியாக பூஜையறையிலிருந்து அகற்ற வேண்டும். முகம் பார்க்கும் கண்ணாடி. பூஜையறையில் முகம் பார்க்கும் கண்ணாடியை வைக்கக்கூடாது என்று அறிவுறுத்தப்படுகிறது. இரும்பு பொருட்கள். இரும்பு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பொருளையும் பூஜை அறையில் வைக்கக்கூடாது. இது வீட்டில் வறுமையை உண்டாக்கும் என சொல்லப்படுகிறது. தினந்தோறும் விளக்கேற்றி மகாலட்சுமியை வீட்டிற்குள் அழைக்கும் பெண்கள் இந்த பொருட்களை தவிர்த்து பூஜை அறையை தூய்மையாக வைத்திருப்பது லக்ஷ்மி கடாட்சத்தை பெருக்கும்.